நம்ம உடம்புல வந்து மொத்தம் 72,000 என்ன இருக்கு நரம்புகள் இருக்கிறது. இந்த 72,000 நரம்புகள் என்ன பண்றது? 14 இடத்துல பிரான்ச் இருக்கு. அந்த 14 பிரான்ச் தான் இப்படி பிரியுது. பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1. இதில் இந்த 14 தான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம செய்யறோம். இந்த 14 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் என்ன பண்றோம்? நம்ம இடது கையை எடுத்துன்னு வந்து நடு 3 விரல் தலையை அப்படி தூக்கி அந்த சரம் முடிச்சுன்னு சொன்ன பாருங்க, 2வது உயிர் முடிச்சு கழுத்தில் ஒரு குண்டு தெரியும். அந்த குண்டுல நடுவிரலும் மேலும் கீழும் இருக்கிற பள்ளத்தில் ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி அப்படி போயிடணும். அந்த இடம் குறிப்பாக அப்படித்தான் இருக்கும். அவ்வளோதான், கை வச்சுங்க. ஏன் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை கடைசி வரைக்கும் எடுக்கக்கூடாது? ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கிறது அந்த பாயிண்ட் தான். இங்கே கையை எடுத்துகிட்டு அடுத்த பாயிண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அழுத்துகிற மெசேஜ் அதுக்கு வந்து மூளைக்கு வந்து அது மைய நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்காது. அதனால் கடைசி வரைக்கும் அந்த பாயிண்டில் கை எப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட், இது பாயிண்ட் நம்பர் 1. ஒரு நிமிஷம் இருக்கியா. இப்போ பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 எங்கே வைப்பணுமோ சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சு குழிக்கு கீழே. நெஞ்சு குழிக்கு கீழே. நெஞ்சு குழிக்கு கீழே. நெஞ்சு குழி எங்க இருக்கு? வாங்க, நெஞ்சு குழி இதோ இங்க இருக்கு. எலும்புக்கு கீழே. வேற வேற விலா எலும்புக்கு கீழே. இப்போ மாத்திட்டாங்க பாருங்க. வேற எங்கெங்க கை வைக்கணும்? பாயிண்ட் நம்பர் 2 கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா? நெஞ்சுக்குழி, நெஞ்சிலேருந்து 4 விரலுக்கு கீழே பாருங்க. பயிற்சி பண்ணுறது ஒன்று தானே. ரைட், நெஞ்சு குழிக்கு கீழேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். ஆக்சுவலாக 2 விரல் 2 விரல் 2 விரல் வச்சுட்டு போனீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 போயிடுச்சு. அடுத்த 2 விரல் வச்சா எது வரணும்? தொப்புள் வரணும்ல. ஆனால் நீங்கள் நெஞ்சு குழியில் வச்சிட்டிங்கன்னா சில உடம்பு மேல் பாடியாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 போயிட்டு அதுக்கப்புறம் தொப்புளை தேடுவாங்க. என்ன 1 2 3 4 5 6ன்னா 8 விரல் வருது தொப்புள்னு தேடுவீங்க நீங்கள். அப்போ 2 3 4 என்ன ஆகிடும்? இப்போ நீங்கள் வச்ச இடமே தப்பு. எந்த இடம் கேட்டிங்கன்னா நெஞ்சு குழிக்கு கீழே இந்த ரிப்பு இப்படி திரும்ப பாருங்க. ரிப்பு திரும்பி எலும்பு இல்லாத பகுதி வருது பாருங்க. அந்த இடம், அந்த இடத்துல இருந்தால் வரும். அது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாகு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? இப்போ நம்ம சிம்பிள் மெத்தட். தொப்புள் இருக்கு இல்லையா? தொப்புளுக்கு மேலே இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 4 6 அவ்வளோதான். கீழேருந்து 6 விரல் மேலே போயிடுங்க. அவங்க உடம்புக்கு கரெக்டாக மெஷர் ஆகிடும். இப்போ பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? இப்போ இல்லைன்னா நம்ம வந்து 10 விரல் 12 விரல் போய் தொப்புல தேடுவோம். ரைட், அப்படி போயிடலாமா? அப்போ குட். கீழே இருந்து 6 விரல் மேலே போயிடுங்கய்யா. தொப்புளில் கை வைக்கக்கூடாது. தொப்புளுக்கு மேலேருந்து 4 6 அவ்வளோ. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தொப்புள் இருக்கு 4 6. இப்போ 6வது விரல் பாருங்கள். இந்த பாருங்க, கரெக்டாக அது தசை பகுதியில் வந்துடும். ரைட் ரைட். இப்போ எந்த விரலும் படக்கூடாது. 30 வினாடி இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2, இறப்பையினுடைய மேல்புறம். 30 வினாடி இருக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணோம்? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். மத்தியானம் தயிர் சாதம். வேறு என்ன சாப்பிட்டோம்? வெஜிடபிள் ரைஸு, அப்புறம் வடை, ஒரு உருளைக்கிழங்கு பாயசமா? பாயசம், உருளைக்கிழங்கு என்ன பண்ணாங்க? சரி, உருளைக்கிழங்கு வறுவலா கூட்டா ஏதோ ஒன்று பண்ணாங்க. இதெல்லாம் சாப்பிட்டோமா? இப்போ இது எங்கே போச்சு? இப்போ வயிற்று உள்ள இருக்கா? எங்கே இருக்கு? அடுத்த டீக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம இருக்கா? இப்போ இது உள்ளே போச்சு இல்லையா? இப்போ உள்ளே போனது. இப்போ இது என்ன சொல்லிடுச்சு? இவர் சாப்பாடு சாப்பிட்டார். இப்போ இந்த உணவுன்றது சத்துப்பொருள். இந்த சத்துப்பொருள் எனர்ஜி ஆற்றலாக மாற்று அப்படின்னு பாயிண்ட் நம்பர் 1 சொல்லுது. இப்போ சொன்ன உடனே இந்த பாயிண்ட் நம்பர் 2 அங்கேருந்து 2 விரல் கீழே போங்கய்யா. அவ்வளோதான். இது பாயிண்ட் நம்பர் 3. இது இறப்பையினுடைய நடுப்புறம்.
இங்கே 30 வினாடி நம்ம இருக்கிறோம். அங்கேருந்து 2 விரலுக்கு கீழே பாயிண்ட் நம்பர் 4 இறப்பையினுடைய அடிப்புறம். இந்த 3 இடத்துலையும் 30 செகண்ட் வச்ச உடனே இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இறப்பை என்ன பண்ணோம், கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த உணவு ப்ளஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கலக்கி குடலில் எடுத்து போய் வச்சிடும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2, 3, 4. அங்கேருந்து 2 விரலும் கீழே போங்க, தொப்புள் வந்துடும். இப்போ தொப்புள் உள்ள கையை விடணும். தொப்புள் உள்ள கை விட்டு மார்பு நோக்கி மேல் நோக்கி அப்படி தூக்கணும். அப்படி மேல் நோக்கி தூக்கும் பொழுது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மெசேஜ் போகுது. இப்போ உணவு கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த உணவை ஆற்றலாக எரிக்கணும், கலோரியாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சொல்லுது, இப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சுரந்து கொடு அப்படின்னு சொல்லும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சுரக்கிற பாயிண்ட் தான் 5. ப்ளஸ் அடுத்த மெசேஜ் இப்போது பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் வரும். சாப்பாடு சாப்பிட்டாரு, கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கலந்து இப்போ சாப்பாடு எரிக்க போகுது. இப்போது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ஒரு இரும்பையே எரிக்கக்கூடியது, இரும்பையே தொலை போடக்கூடியது. குடலை எரிக்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு யாருக்கு மெசேஜ் வருது, இப்போ பித்தப்பைக்கு மெசேஜ் வரும். இப்போ பித்தப்பை என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, போய் பித்த நீரை குடலுடைய உள்பக்கம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு வந்துடும் பித்தப்பை. இப்போ பித்த நீர் ஸ்ப்ரே பண்ண உடனே என்ன பண்ணுது, குடலுடைய உள் வால் பகுதியை கோட்டிங் கொடுத்துரும். இப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் குடல் பகுதியை எரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், உணவு மட்டும் அது எரிச்சிடும். இப்போ பாயிண்ட் நம்பர் 5 முடிஞ்சிடுச்சு. தொப்புளில் கை வச்சு உயிர்நிலை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுறோம். இது என்ன பண்ணுறோம், நம்ம கட்டை விரலை யூஸ் பண்ணுறோம். 6வது பாயிண்ட்டு, 10வது பாயிண்ட்டு, 13வது பாயிண்ட் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், கன்வீனியன்ட் பர்பஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 3 பாயிண்ட்லேயே நீங்கள் ஆள்காட்டி விரல் வச்சு திருப்பி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதனால தான் இப்போது பாயிண்ட் நம்பர் 6. இப்போ என்னாச்சு, உணவு சத்து பொருளாக மாறி ரசமாக சிறுகுடலுக்கு வந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 6ல் சிறுகுடலுக்கு வந்த உடனே சிறுகுடல் என்ன பண்ணும், இப்போது ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாக மாற ப்ராசஸ் இப்போ ஆரம்பிச்சிடும். இங்கே ஆரம்பிக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 5வது பாயிண்ட்டை மேல் நோக்கி தூக்கிங்க பாருங்கள். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கணையத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். சிறுகுடலில் வந்து ஜூஸாக வந்துருச்சு, இப்போ சாப்பிட்டது முழுக்க. இந்த ஜூஸை வந்து இப்போ ரத்தம் வரப்போகுது, தன்னுடைய சத்துக்களை எடுக்க போகுது. ரத்தம் எடுப்பதற்கு முன்னால் கணையத்துக்கு ஒரு மெசேஜ் வரும், நீ போய் அந்த சத்தில் இருக்கிற குளுக்கோஸ் இன்சுலினை எடு அப்படின்னு சொல்லும். கணையம் என்ன பண்ணோம், வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ரசத்தில் இருக்கிற இன்சுலினையும் குளுக்கோஸையும் கணையம் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் ரத்தம் வந்து அது வேலையானது எடுக்கும். இந்த மெசேஜ் உள்ளே போகிற மெசேஜ், கணையத்துக்கு போகிற மெசேஜ், யார் யாருக்கெல்லாம் கணையம் தூங்கிடுச்சோ, கணையத்துக்கு மெசேஜ் போகலை, சிக்னல் ப்ராப்ளம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா கணையம் தூங்கிடும். அப்போ கணையம் போய் இன்சுலினையும் குளுக்கோஸையும் எடுக்காது. ரத்தம் வெயிட் பண்ணி பார்க்கும், ரத்தம் கணையம் வரல. அப்போ கணையம் செய்ய வேண்டிய வேலை யார் செய்திருவாங்க, ரத்தம் செய்திடும். அப்போ ரத்தம் வந்து தன்னுடைய சத்தை எடுக்கும்போது எதை ஃபஸ்ட்டு எடுக்கும், கணையம். இது ரத்தம் எதை எடுக்கும் ஃபஸ்ட்டு, இன்சுலினையும் குளுக்கோஸையும் ரத்தம் எடுத்துரும். கணையம் செய்ய வேண்டிய வேலை, ஏன்னா வெயிட் பண்ணி பார்த்தது கணையம் வரல, இப்போது ரத்தம் எடுத்துரும். அதனால தான் ரத்தத்தில் நமக்கு என்ன தெரியுது, சுகர் லெவல் தெரிகிறது. அதனால தான் ரத்தத்தில் தெரியுது, உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்போது கணையத்தை நேரடியாக ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சி தான் பாயிண்ட் நம்பர் 5. சுகருக்கான பாயிண்ட் நம்பர் 5. இப்போ பாயிண்ட் நம்பர் 6 கீழ் நோக்கி தள்ளணும் இல்லையா, இது இப்போது சப்தத்தாது மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடினுடைய நீர், பித்த நீர், கேஸ்ட்ரிக் ஜூஸ், நாம் சாப்பிட்ட உணவுனுடைய நீர் எல்லாம் சேர்ந்து உப்பு தண்ணி, யூரிக் ஆசிடாக எங்கே வருது, சிறுநீர் பைக்குள்ள 1 மணி நேரத்திற்கு 40 கிராம் வீதம் சிறுநீர் பைக்கு இப்போது வந்துடும்.
அது 40 கிராம் சிறுநீர் பைக்கு வர்றது தான் நாம் என்ன பண்ணுறோம். நம்ம ஒரு நாளைக்கு 6 முறை நம்ம என்ன பண்ணுறோம், சிறுநீர் கழிக்கிறோம். சரிங்களா? ரைட். ப்ளஸ் பெண்களுக்கு கர்ப்பப்பை, கர்ப்பப்பைக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட்டு, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அற்புதமான பாயிண்ட் எது? பாயிண்ட் நம்பர் 6. ஆண் பெண்ணுக்கு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் அடிக்கடி போகுது, இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 6. அந்த பாயிண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 வினாடி இருக்கலாம். சுகர் இருக்கிறவங்க மேலே 5வது பாயிண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 வினாடி இருக்கலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 7, தொப்புள்ள கை வச்சு வலது தோள்பட்டை நோக்கி மேல் நோக்கி தூக்கும் பொழுது பித்தப்பை சரியான முறையில் இயங்கும், பித்த நீர் சரியான முறையில் சுரக்கும், கல்லீரல் சரியான முறையில் இயங்கும், பல்கி லிவர், ஃபேட்டி லிவர், பல்ஜிடு லிவர் இந்த பிரச்சனை நமக்கு வராது. மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்கப்படும். கல்லீரல் சீராக இயங்கினாலே உடல் இயக்கம் சீராக இருக்கும். மற்றும் எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் சீராக வைக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது, பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8, இடது தோள்பட்டை நோக்கி மேல் நோக்கி தூக்குறோம். இது மண்ணீரலை பலப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 5 போலவே பாயிண்ட் நம்பர் 8ம் சுகருக்கு சிறந்த பாயிண்ட். கணையத்தை ஊக்குவிக்கும். மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் கொடுக்குற, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கொடுக்குற ஆணைகளை சரியான முறையில் மெசேஜ் எடுத்து போய் சேர்க்கும். பாயிண்ட் நம்பர் 8 மண்ணீரலை பலப்படுத்தும். உதடு வெடிப்பு வராது, வாய் புண் வராது. இந்த அச்சரம் சொல்கிறோம் இல்லையா வாய் ஓரத்தில், அது நமக்கு வராது. வயிற்றில் புண் வராது. வயிற்றில் புண்ணு தான் எங்கே வரும்? வாயில் உதட்டில் புண் வரும், அது வராது. மற்றும் ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸினுடைய ஆர்பிசியினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஆர்பிசி எண்ணிக்கை அதிகரித்தால் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். சிகப்பு இரத்த அணுக்களினுடைய ஆயுட்காலத்தை என்ன பண்ணோம், அதிகம் ஆயுட்காலத்திற்கு அதை தங்க வைக்கின்ற பாயிண்ட் தான் இந்த அற்புதமான பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8. இது இதுவும் 7 போலவே எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 9, வலது தொடையை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுறோம். சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம் 1. 2வது அப்பண்டிசைட்டிஸ், குடல் வாழ்வு பிரச்சனை வராமல் பாதுகாக்கின்ற இடம், சர்ஜரி லெவலுக்கு போகாமல் தப்பிக்கின்ற இடம். 3வது பெருங்குடல் பக்கம் கழிவுப் பொருட்களும் சிறுகுடல் பக்கம் தாது பொருட்களும் சப்த தாது பொருட்களும் வரத்துக்கு உண்டான பாதையை சீரமைத்து கொடுக்கின்ற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் நம்பர் 9. பாயிண்ட் நம்பர் 10, தொப்புள்ள கை வச்சு இடது தொடையை நோக்கி கீழே தள்ளுறோம். இது என்ன பாயிண்ட்டு? மலக்குடல்ல போதிய நீர் வைக்கும். மலக்குடல்ல போதிய நீர் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற நீர் தான், அந்த நீரினுடைய ஆவி நேராக அந்த மலைப்பாதை ஆசனாவாய வரைக்கும் அந்த பாதையை குளிர வச்சுருக்கோம். குளிர வச்சாதான் நம்ம காலையில் எழுந்து மோஷன் போகும்போது மோஷன் நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டப்படாமல் என்ன ஆகும், மோஷன் நமக்கு வந்துடும். அப்போது மலக்குடலில் நீர் இல்லை என்றால் என்ன ஆகிடும், அந்த லைன் முழுக்க வெறும் காற்று தான் இருக்கும். நாம் முக்கி முக்கி மோஷன் போனாலும் மோஷன் வராது, மொழி தான் பிதுங்கும், மோஷன் வராது. அப்போ மலச்சிக்கல் வந்துடும். ஆசனவாயினுடைய அந்த ஸ்கின்னு கிழிஞ்சு போயிடும். அப்போ ரத்தம் வரும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ மலக்குடலில் போதிய நீரை வைத்து மலத்தை லகுவாக வெளியேற்றுவதற்கான பாயிண்ட் தான் இது, பாயிண்ட் நம்பர் 10. பாயிண்ட் நம்பர் 11, வலதுபுறம் மார்பு நிப்பில் கை வைக்கணும். டைரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு தயவுசெய்து போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 சைடு செஸ்ட் நிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரலினுடைய நடுப்பகுதியை பாருங்கள், இப்படி வச்சு இப்படி பாருங்கள், லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஒரு ஜான் அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற நேரம் இங்கே அழுத்தினாலே போகும். இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிடுறீங்க. இந்த செஸ்ட் நிப்பில் அழுத்துறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தூசுமுக வர்மம். ஒரு அற்புதமான பாயிண்ட் செஸ்டோட நிப்பில் நமக்கு இருக்கு, ஆண் பெண் 2 பேருக்குமே. அந்த தூசுமுக வர்மம் என்ன பண்ணும், குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தீராத கழுத்து வலி இருக்கிறதோ, கழுத்து வலி இருக்கும், நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் போடுவீங்க, சரியாத ஸ்டேஜில் இருக்கிற கழுத்து வலி கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் பாருங்க, செஸ்ட் நிப்பில் இப்படி கை வச்சுக்கணும்.
ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 முறை கழுத்தை நல்லா மெதுவாக திருப்பிட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கழுத்து வலி இருந்தாலும் போயிடும். அதைத்தான் நீங்கள் ஒரு தடவை அப்படி அழுத்திக்கிறீங்க. அந்த செஸ்ட் நிப்பிள், அதுக்கு பேர் தூசு முக வர்மம் அப்படின்னு பேர். அந்த செஸ்ட் நிப்பிளுக்கு கீழே ஒரு விரல் கீழே, ஒரு அங்குலம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் காலம்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் ஆப்ரேஷன் வராமல், மூலம் வராமல் தடுக்கும் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட். ஆசனவாய் கடுப்பு அதெல்லாம் வராமல் தடுக்கிற பாயிண்ட்டு நிப்பிளுக்கு கீழே. இது நீங்கள் தனியாக ஆக்டிவேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இப்படி வச்சு அப்படி அழுத்துற நேரம் கொடுத்தாலே போகிறோம். கால் மாத்திரை அழுத்தம் தான், புரியுதுங்களா? இங்கே தூசுமுக வர்மம் அனுமன் காலத்தை இப்படி அழுத்திக்கிட்டு மெஷர்மெண்ட் பண்ணுற நேரத்தில் சுண்ட விரல் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து ஆள்காட்டி விரலை வச்சுருங்க. இது என்ன பண்ணும்? பாயிண்ட் நம்பர் 11, கல்லீரலை பலப்படுத்தும். 1. 2வது, விட்டமின் A, B, D, E, K 5 விட்டமின் சத்துக்களை இயற்கையாக சுரந்து கொடுக்கும். ABDEK. பாயிண்ட் நம்பர் 11. பாயிண்ட் நம்பர் 12, அதே போல் தூசுமுக வர்மம் அனுமன் காலத்தை ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, சுண்ட விரல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நடுப்பகுதியில் அழுத்துறீங்க 30 வினாடிகள். இது மண்ணீரல். மண்ணீரல் மட்டும் இல்லை, கணையத்தையும் ஊக்குவிக்கும். இங்கே வந்து கல்லீரல் பித்தப்பையை ஊக்குவிக்கும், அங்கே மண்ணீரல் கணையத்தை ஊக்குவிக்கும். இதுவும் விட்டமின் A, B, D, E, K இந்த 5 கொடுக்கும். இதே தான். ரைட், ரைட்டா. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 13, தொப்புள்ள கை வச்சு ஒரு ஜான் வைக்கணும். இடுப்பினுடைய பக்கவாட்டு. எந்த இடம் அது? நமக்கு காலையில் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். எந்த இடம் அது? ஆமாம், மடிகிற இடம். காயகல்பத்தில் பிடிக்கிறேன் பாருங்க, அந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைட்லேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செப்பு வர்மம் அப்படின்னு பேர். என்ன வர்மம்? செப்பு வர்மம். என்ன அர்த்தம்? செப்புன்னு என்ன? அது சொல்லுன்னு அர்த்தமா? அது தெலுங்குலங்க, செப்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெலுங்கு. அந்த காலத்தில் செப்பு குடத்தை தான் தூக்கி இடுப்பில் வச்சுன்னு வருவாங்க அந்த காலத்துலாம், இந்த சைடில். அதனால் அதுக்கு செப்பு குடம் தூக்கி அங்கே வச்சதுனால அதுக்கு பேர் செப்பு வர்மம்னு பேர் வந்து. ஆமாம், அந்த காலத்தில். இப்போ இல்லை. செப்பு குடத்தை வச்சோம், அப்புறம் என்னாச்சு? பித்தளை குடத்தை வச்சோம், அப்புறம் எவர் சில்லர் குடத்தை வச்சோம், அப்புறம் பிளாஸ்டிக் குடத்தை வச்சோம். இப்போ இடுப்பே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறோம்? பபுள் டாப்பை தான் தூக்கி வைக்கிறோம் மேலே. புரியுதுங்களா? முக்கியமான பாயிண்ட் செப்பு வர்மம். ரைட். அங்கே நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா இது என்னம்மா சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னா, இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்பு வர்மம் இருக்கிறதுலே பெரிய மெரிடியன் நரம்பு இதுதான். இது நேரடியாக மூலாதாரத்தோடு தொடர்பினை கொள்ளும். மூலாதாரத்தோடு இணைந்து மூலாதாரத்திலிருந்து நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, சிவநாடி சக்தி நாடி, அதனோடு இணைந்து தலை உச்சிக்கு போய் பீனியல் சுரப்பினையோடு இணைந்து அங்கிருந்து சுழிமுனை நாடியோடு இணைந்து உடல் முழுவதும் பரவக்கூடியது இந்த 13வது மெரிடியன். ரொம்ப முக்கியமானது. இவர் தான் 14 மெரிடியனுக்கும் தலைவர். இவர் தான் பிரசிடென்ட். அடுத்தது 14, தொப்புள்ள கை வச்சு லெஃப்ட் சைடு தொடையை நோக்கி ஒரு ஜான் வைக்கணும். ஒரு ஜான் வச்சிங்கன்னா இதில் நடுப்பகுதி, இதில் நிறைய பேர் குழப்பம் வந்துடும் பாருங்க. இப்படி ஒரு ஜான் வைங்க, தொப்புலேருந்து லெஃப்ட் சைடு தொடை நோக்கி, இதான் ஒரு ஜான். இந்த ஒரு ஜானுடைய அரை ஜான் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் தான். இந்த ஆள்காட்டி விரல் இங்கே இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஜான் இப்படி மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஆள்காட்டி விரலை நேராக அங்கே எப்படி எடுத்துன்னு வந்துடுங்க. இது பாருங்க, இப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா அப்படி நேராக எடுத்துன்னு வந்துடணும் பாருங்க. அங்கே கிடையாது, தொப்புலேருந்து ஒரு ஜான் இப்படி வச்சிங்கன்னா ஆள்காட்டி விரல் இருக்கிற இடம் தான், நேராக அப்படியே எடுத்துன்னு வந்துடும். நம்ம அரணா கயிறு படும் பாருங்க, அடி வயிற்றுல அந்த இடம் அரைஞான் கயிறு. ஆமாம் ஆமாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூச்சு பயிற்சி இப்படி வச்சுக்க பாருங்க, வலம்புரி காலம் இடம்புரி காலம், அந்த இடம்புரி காலம் இருக்கிற இடம் தான் இது, இந்த பாயிண்ட். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மலக்குடலில் மலம் வந்து சேர்ந்துருச்சுன்னா உடனே சொல்லும், மலம் வந்துருச்சு, உடனே என்ன பண்ணத வெளியில் தள்ளுன்னு சொல்லும். உடனே நம்ம வெளியில் தள்ளினோம். எப்பவுமே சிறுநீரும் மலமும் சிக்னல் வந்தால் என்ன பண்ண, நம்ம உடனே தள்ளிட்டோம்.
தங்க வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு போகலாம், 1 மணி நேரம் கழிச்சு போகலான்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளவு ஒவ்வொரு தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு செகண்டும் உடம்புக்குள்ளே எது வரும்? பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே. தெரியுங்களா? பாயிண்ட் அது மட்டும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 14, ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு பிரச்சனை. இங்கே நிறைய ஆண்கள்லாம் இருக்கும். ஆண்களுக்கு 60 வயசு ஆகிட்டாலே என்ன ஆகிடும்? இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்டு ஸ்வெல்லிங் டாக்டர் சொல்லிவிடுவாங்க, வீக்கம் ஆகிடுச்சு. சிம்டம்ஸ் எப்படி தெரியும் ஆண்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது முடிச்சிருங்க. இப்போ கை எப்படி எடுக்கணும்? இந்த கை எப்படி எடுக்கணும்? கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆண்களுக்கு இரவு உறங்குவீங்க, ஒரு 1 மணிக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எழுந்துப்பீங்க, யூரின் வரும். சிறுநீர் பையில் ஒரு 100 ml இருக்கும் யூரின் போவீங்க. ஒரு 70 ml யூரின் வந்துடும், 30 ml வராது, அங்கேயே நிற்கும். ஏன்? ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக் ஆயிடுச்சு. நமக்கு அதை பம்ப் பண்ணி வெளியில் தள்ள முடியாது. ஆனால் சிறுநீர் பையில் யூரின் இருக்குன்ற உணர்வு நமக்கு இருக்கும். அதனால் அதை தள்ளணும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம்? முக்கி ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி அதை வெளியில் தள்ளுறதுக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்கினா தூக்கம் வருமா? வராது. அப்போது ப்ராஸ்டேட் கிளாண்டு ஸ்வெல்லிங் ஆகிடுச்சின்னு சொல்லும் பொழுது பாயிண்ட் நம்பர் 14 ஆண்களுக்கு சிறந்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 6க்கும் 14க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 6 தொப்புளில் கை வச்சு நேராக அப்படி கீழே இருக்கும் பொழுது ஆண் பெண்ணுக்கு பொதுவானது எது? சிறுநீர் பை. பெண்களுக்கு சிறப்பு கர்ப்பப்பை. பாயிண்ட் நம்பர் 14ல் ஆண் பெண்ணுக்கு பொதுவானது மலத்தை சீராக வெளியேற்றும் சிக்னல் கொடுத்து ஆண்களுக்கு சிறப்பு வித்துப்பை. 6ல் பெண்ணுக்கு சிறப்பு கர்ப்பப்பை, 14ல் ஆண்களுக்கு சிறப்பு வித்துப்பை. புரியுதுங்களா? அவ்வளோதான். கை எப்படி எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.